அனைவருக்கும் வணக்கம். நமது பேசப்படும் விஷயம் பிரமமாக உள்ளது. இதயத்தினுள் உறவிவை இரண்டு, ஒன்று ஜீவாத்மா, மற்றொன்று பரமாத்மா. கடோபனிஷம் 3 ஸ்லோகங்களை குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிவு 2 ஸ்லோகம் 18, அது எந்த ஒன்றிலிருந்தும் பிறப்பதில்லை, எந்த ஒரு காலத்திலும் அழிவதில்லை, அது உண்டானதும் இல்லை, ஒன்றை உண்டாக்குவதும் இல்லை, அது பிறப்பற்றது, சாஸ்வதமானது, பழமையானது என்று ஸ்லோகம் 18லும், ஸ்லோகம் 22 அது உடல்களில் உடலற்றதாயும் நிலையற்றவைகளில் நிலையானதாயும் இருக்கிறது. ஸ்லோகம் 23 கற்பித்தல், அறிவாற்றல், நிறைய கேட்டல் இவற்றின் மூலம் அதை அடைய இயலாது. அது யாரை தெரிந்து கொள்ளுமோ அவர் மூலமே அதனை அடைய இயலும். அத்தகைய ஒருவருக்கே தன்னுடைய இயல்பை அது வெளிப்படுத்துகிறார். இதய குகைக்குள் புகுந்திருக்கும் இருவரில் ஒருவர் ஆத்மா, மற்றொருவர் பரமாத்மா. பரமாத்மாவிடமிருந்து வந்ததே என்றாலும் ஆத்மா அனுபவிக்கும் கர்ம வினைகளும் வினைகளுக்குரிய பலன்களும் பரமாத்மாவிடம் கிடையாது. உள்ளே பரமாத்மா உறைவதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்கலாம் இல்லையா? திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் ஒன்று சொல்கிறார். அதாவது பாடல் நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே என்று சொல்கிறார். அதாவது நீங்கள் கோயில்தோறும் தேடிச் சென்று இறைவனை வணங்குங்கள். இறையுணர்வும் அன்பின் முதிர்வும் கொண்டவர்களின் இதயத்தில் அந்த இறைவன் வந்து கோயில் கொள்வான் என்கிற பொருளில் இவ்வாறு கருத்தை தெரிவித்துள்ளார். இன்னொரு இடத்துலையும் அவர் சொல்கிறாரு, வளம்கனி ஒக்கும் வள நிறத்தார்க்கும் வளம்கனி ஒப்பதோர் வாய்மையான் ஆகும், உளம் கனிந்து உள்ளம் உகந்திருப்பார்க்கு பழம் கனிந்து உள்ளே பகுத்து நின்றானே என்று சொல்கிறார். அதாவது வளமான பழத்தின் கனிவை உடையவர்களுக்கு இறைவன் நல்ல கனியின் இன்சுவையாக இன்பம் தருகிறான். நெகிழ்ந்துருகும் உள்ளத்தினருக்கு அவன் நீங்காது துணை இருக்கிறான் என்றும் கூறுகிறார். மேலும் கடோபனிஷத்தில் பிரிவு 3 இப்படி கூறப்பட்டுள்ளது. அதாவது நமது பூதங்கள் 5 அல்லவா? ஆகாயம், அக்னி, வாயு, தண்ணீர், பூமி ஆகும். அவற்றின் பண்புகள் முறையே ஒளி, மனம், சுவை, ஸ்பரிசம் ஆகும். மனிதனுடைய புலன்களான காது, கண், மூக்கு, நாக்கு, உடம்பின் தோல் இவை முறையே மேற்கண்ட பண்புகளை கொண்டிருக்கின்றன. புலன்கள், மனம், புத்தி இவற்றை கடந்தது ஆத்மா. அந்த ஆத்மாவிற்கும் அப்பால் இருக்கிற பரமாத்மா எவ்வித அடையாளமற்றது. மனித சரீரத்தில் உறையும் ஆத்மா பெருவிரல் அளவேயானது. அது எப்போதும் மனிதர்களின் இதயத்தில் விளங்குகிறது. அதாவது ஆத்மா எங்கே இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு இதுடைய ரிப்ளை கொடுக்குறாரு. கடோபனிஷத்தில் எங்கே இருக்கிறாரு? மனிதர்களின் பெருவிரல் அளவு இதயத்தில் இருக்குங்க என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் பிருகதாரண்ய உபநிஷம் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, எவர் எல்லா உயிரினங்களிலும் இருந்து கொண்டு அந்த அறிவால் அறியப்படாதவராய் அந்த அறிவையே சரீரமாக கொண்டு அதனை ஆள்கிறாரோ அவரே உம்முடைய ஆத்மா அந்தர்யாமி, அழிவற்றவர் என்கிறார். மேலும் முக்தி அடைந்தவர்களை பற்றி முண்டோக உபநிஷத்தில் ஒரு இடத்துல சொல்கிறாப்புல. மேலும் பகவத்கீதையிலையும் அதை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. சாங்கிய தத்துவம் ஸ்லோகம் 72 பார்த்தா இதுவே பிரமத்தை அடைந்தவனின் நிலை. இதை அடைந்தவனுக்கு மோகம் இல்லை.
உயிர் பிரியும் நேரத்திலேனும் பிரமத்தில் நிலைத்தவன் பிரம்மானந்தம் அடைகிறான். அதாவது உயிர் போகும்போதாவது இறைவனை வேண்டுங்க அப்படி நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் அப்போ சாகும்போது இறைவனை வேண்டலாம்னு நினைப்போம். முடியவே முடியாது. நாம் வாழும்போது என்ன நினைப்பு ஜாஸ்தி நினைக்கிறோமோ அதே நினைப்பு தான் உயிர் பிரியும் போது வரும். ஆகவே உயிர் பிரியலாம் போது கூட இறைவனை நினையுங்கள், நினைத்தால் அடுத்த பிறவி இல்லாமல் போகுங்கிறார். மேலும் முண்டோப உபநிஷம் கொஞ்சம் இன்னொரு இடத்துலையும் சொல்கிறாப்புல, பொன் வண்ணனாய் ஒளிரும் தலைவனை, தன்னை ஆள்பவனை, உலக காரணனாகிய பரமபுருஷனை ஒருவன் எப்போது காண்கிறானோ அப்போது அவன் நல்லது கெட்டதுகளை உதறிவிட்டு மாசற்றவனாய் சமநிலையை அடைகிறான், பரமபுருஷனோடு ஒன்றி விடுகிறான் அப்படிங்கிறாப்புல. மேலே திருமந்திரத்தில் ஒரு பாட்டில் சொல்கிறாரு, நான் என்றும் தான் என்றும் நாடினேன் நாடலும், நான் என்று தான் என்று இரண்டில்லை என்பது, நான் என்ற ஞான முதல்வனே நல்கினான், நான் என்று நானும் நினைப்பு ஒளிந்தேனேங்கிறார். அதாவது நான் வேறு ஜீவன் வேறு கடவுள் வேறு என்று எண்ணி அலையாதங்க. நான் வேறு ஜீவன் என்று எண்ணியே அவனை நாடினேன். யாரை நாடினேன்? இறைவனை நாடினேன். அவ்வாறு நாடிய போது புரிய வந்தது நான் தான் அவன் என்று. அதாவது இருபொருள் இல்லைங்கிறாரு. அதாவது துவைதம் நினைக்காதங்க, அத்வைதம். அதாவது துவைதம்னாவே கடவுள் வேறு நம்ம வேறுன்னு நினைக்கிறோம், அது துவைதம். அத்வைதம் ஏன்னா நம்ம சாமி கும்பிட்றது பூரா அத்வைதத்திலாம் கும்பிட்றோம். அத்வைதம் கும்பிட்டுட்டு ஆனால் நினைக்கிறது பூரா துவைதத்தில் நினைக்கிறோம். அதாவது துவைதத்தை நினைக்காதங்க, அத்வைதமாக இருங்க. அதைத்தான் நாம் இறைவன் வேறு நாம் வேறு இதுவும் இல்லை என்று திருமந்திரத்தினுடைய அவரை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் நம்ம இருதயத்தை பற்றி ஒரு இடத்துல சொல்கிறாப்புல, நம் சரீரத்தில் கிதா என்ற ஒரு நாடி உள்ளது. அது இதயத்தில் இருந்து இதயத்தை சுற்றி இருக்கும் சவ்வுப்பகுதி வழியே எங்கும் பரவி இருப்பது. ஒரு மயிரிழையை 1000 கூறாக்கினால் எத்தனை நுண்ணியதாக இருக்குமோ அதைவிட நுட்பமானது அந்த நாடி. மனிதன் உறங்கும்போது அந்த நாடியில் ஒடுங்கி விடுகிறான். கனவு கூட இல்லாமல் இந்த பிராண சக்தியுடன் ஐக்கியப்படுகிறான். கண் காது முதலியவற்றின் சக்திகளெல்லாம் இதில் லயிக்கின்றன. அவன் விழிப்புறும்போது அந்த சக்திகள் போன வழியே மீண்டும் திரும்புகின்றன என்கிறார். நன்றி, வணக்கம்.